ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். 7 உலகத்தில் சார் 70 உலகத்தை கூட ஆளுவான் மனுஷன். என்னை மாதிரி கணமா டேலண்டா இருந்தா. சராசரி இடம் 37 கிலோ சார். சராசரி இடம் 37 கிலோ. அதாவது சார் இந்த உலகம் தோன்றி 1370 கோடி ஆண்டுகள் ஆகுதுன்னு வரலாறு சொல்லுது சார். இந்த 1370 கோடி ஆண்டுகளா மனுஷன் படைச்ச சாதனையை பார்த்தா அடாடாடாடாடா எவ்வளவு அற்புதம், அதிசயம், விஞ்ஞானம். ஆனா இதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாம போச்சேங்கிற ஒரு வேதனை சார் எனக்கு. ஆனாலும் அடுத்த பிறவி மனுஷ பிறவியே எடுத்து சும்மா கலகலகலகலன்னு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். சார் இப்போ எனக்கு வயசு 39. 39வது வயசுல தான் செல்ஃபோனை பார்க்குறேன். என் பையன் முளைச்சி 3 விடல, ரெட்டனை காலை போட்டுக்கிட்டு ஹலோ எனக்கு இந்த எதுக்கு பொண்டாட்டி என்ன சுற்றி வப்பாட்டி பாட்டு போடுங்க ரொம்ப பிடிக்குங்கிறான். இதே வயசில் எனக்கு செல்ஃபோனு கிடையாது. ஒருவேளை எனக்கு இருந்துருந்துச்சுன்னா நான் ஹலோ சில்க் சிமிதாவா, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, தாராளமாக தான் இருப்பீங்க, இருந்தாலும் நீங்கள் ஆந்திராவில் இருக்கீங்க, நான் திண்டுக்கல்ல இருப்பேன், நீ பேசியிருப்பேன். செல்ஃபோன் இல்லை அப்போ. இப்போ செல்ஃபோனாக இருக்குனியா, ஜொல்ஃபோனாக இருக்கக்கூடாதியா, அது செல்ஃபோனு. அப்போ செல்ஃபோன் இருந்துச்சு, சில்க் சிமிதாட்ட பேச முடியல சார். இப்போ செல்ஃபோன் இருக்குது, சில்க் சிமிதா இல்லை. கட்டின பொண்டாட்டி கட்டி இருக்கக்கூடிய சேலையில கூட சில்க்குனா கூட அந்த பட்டு சேலை கூட சில்க்கு தான்யா. அந்த சில்கை பார்க்க ஆரம்பிச்சுன்னா கண்ட சில்க்கு ஏன் அலையணும்? கண்டிப்பா சார். கட்டின புடவை பட்டு புடவையா தான் இருக்குது, முகத்தை பார்த்தா சகிக்கலையே. உள்ளதான் ஒரு நிமிஷம், கண்ணங்கரேர்னு இருக்கிற ஒன்றை கட்டிக்கிறதுக்கே ஒரு பொண்டாட்டி வரக்குள்ள நாம மட்டும் கருப்பா இருக்கணும், ஆனா வர பொண்டாட்டி மட்டும் சிவப்பா இருக்கணும். நம்ம மூஞ்சி மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம், கல்லானாலும் கணவனே புல்லானாலும் கணவச்சேன்னு பொண்டாட்டி வாழணும். ஆனா அவங்க மட்டும் அழகா இருக்குன்னு என்னையா பெரிய சட்டம் பேசுறீங்க? இல்ல சார், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். என் சம்சாரம் கருப்புனாலும் விளையாட்டுக்கு சொல்லுங்க எலிசபெத் மகாராணியா நான் நினைச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். அது உண்மைதான். அதாவது சார் 4 வயசு பிள்ளை வந்து அவங்க அப்பாட்ட கேட்குது, எப்பா முடி வெட்டுறதுக்கு 150 ரூபா கொடுப்பா அப்படின்னுச்சு. ஏமா ஆளுகளை வெட்டுறதுக்கே அவ்வளோதானம்மா கேட்குறேன் அவங்க அப்பா. ஏன்னா ஒரு மாதிரி மாடலை வெட்டி விடுறான். என் வயசில் அப்படிலாம் வெட்ட முடியல, அன்னியன் மாதிரி வெட்டி விடுறான். நான் சின்ன பிள்ளை போயிருந்தேனாக்கா ஏண்டா சப்பி போட்ட மாங்கோட்டை மாதிரி இருக்குது உனக்கு அன்னியன் சேரான்னு குறவலையோட வெட்டியிருப்பேன். ஒரு முடி கூட என்னையால் சுதந்திரம் அந்த நேரம் வெட்ட முடியல சார். சார் இன்னைக்கு இருக்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா? ஆனால் எங்களால் படிக்கிற பப்பிலாம் இருக்க முடியல. வாத்தியார் உள்ள நுழைஞ்சாருன்னா அப்படியே ட்ரௌசர் ஊரா நினைச்சிடும், வெட்ட 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 வெட்டன்னு ஆடி. ஆனால் இப்போ இருக்கிற பையன் வாத்தியார் வராரு, சார் வணக்கம் சார் தீப்பிட்டி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறேன். ஏய் வாத்தியாட்ட அதெல்லாம் வர்றப்பே வாங்கிட்டு வர்றது இல்லையா அப்படிங்கிறார். இப்படி சந்தோஷமா எங்களெல்லாம் அனுபவிச்சு இருக்க முடியல சார். ஆனா மறுபடியும் ஒரு மனித பிறவி எடுத்து நிச்சயம் எல்லாத்தையும் அனுபவிச்சு மகிழ்ச்சியா வாழ்ந்தா சார் என்னுடைய ஆசை. இளமை பொழுதுனாலே இனிமை பொழுதுன்னு சொல்லுவாங்க சார். நாங்கள்லாம் இளைஞர்களா இருக்கப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு சந்தோஷமான பாட்டை கூட பாட முடியாது. எதிர்த்த வீட்டில் அப்படியே மும்தாஜ் மாதிரி அழகா இருப்பாங்க, பீச்சக்கண்ணில் கூட பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் கதா காலட்சேபத்தை சொல்லிட்டு செவனே இங்கிட்டு திரும்பிக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறவன் மலமலமலன்னு போனோடனே காலிங் பல் அடிச்சு எழுத்த விட்டு பிள்ளைகிட்ட மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும், தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம பொம்மை நிற்கும் அப்படின்னு பாடுறேன். அவங்க அம்மா பார்த்துட்டு இவ்வளோ அழகா பாடுறான் பாரு, பிக்கப் பண்ணுறா, சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கல சார். கட்டுரை எழுதுறானா கதை எழுதுறானா இல்லையே, கலர் கலராக இன்னைக்கு லவ் லெட்டர் எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கான் சார். இப்படி ஒரு பையன் எழுதிக்கிட்டு இருந்தான், என்ன எழுதுறான்னு வாங்கி பார்த்தா அவ்வளவு பிரமாதமாக எழுதியிருக்கான் சார். கண்ணே கனியமுதே கனிந்து விட்ட பனிப்பழமே, பல கடிதங்களை எழுதிவிட்டேன், இறுதியாக என் ரத்தத்தை மையாக்கி என் விரலை பேனாவாக்கி இந்த கடிதத்தை எழுதுகிறேன். உனக்கு பிடித்திருந்தால் உடனே மறுகடிதம் எழுது, இல்லை என்றால் உன் தங்கையிடமாவது கொடுத்து விடு, இல்லைன்னா அவங்க சின்னம்மா மக இருந்தா கொடு.
இல்லாட்டி அவங்க பெரியம்மா மகா இருந்தால் கொடு, யார்கிட்டையாவது கூட 2 நாளில் பதில் வரணும்னு முடித்தான். கரெக்டாக 2 நாளில் வந்துச்சு. வீச்சாடுவாளோட அவங்க அப்பா வந்தார், கையை தண்டி மீசையோட. மொட்டமல்லன்னு பயலுக்கு அப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தால் வரணுன்னு பூரா பூரா பேண்ட்டு நனைஞ்சு போச்சு. எவன்டா என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனது? டேய், யாரா என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனது அப்படின்னு. டேய் சொல்கிறா மாப்பிள்ள, 10 பைய கையை விழுந்துரும் போல இருக்குட்டே சொல்கிறா அப்படின்னு. முன்னால் எழுந்திரிச்சுவேன், சார் நான் தான் சார் எழுதுனேன். நீ தான் என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனியா? ஆமாங்க சார். ரொம்ப அருமடா, இந்தடா என் மக பதில் லெட்டர் எழுதிச்சிடாங்க. அவ்வளோதான், பையன் அங்கிட்டு போயிட்டு அவன் எங்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு. சூப்பராக போய்கிட்டு இருக்குதியா கதை. சார் என்னுடைய குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் சார், ஒரு சின்ன குடும்பம். எல்லாம் மனைவிமார்களுக்கு 1/2 டஜன் வளையல் 1 டஜன் வளையல் கையில் போட்டு அழகு பார்ப்பாங்க சார். ஆனால் எங்கள் அப்பா வளையல் போடல, 1 டஜன் பிள்ளைகளை கோர்த்து விட்டார். 12 பிள்ளைய சார் என் கூட பிறந்தவங்க. சும்மா கோழி குஞ்சு ஒரிச்ச மாதிரி பொறிச்சு தள்ளினாரு. உங்க அப்பா என்ன முட்டை கடை வச்சிருந்தாருங்களா? நல்ல கேள்வி. எங்க அப்பா முட்டை கடை வைக்கலங்க, கோழி பண்ணையே வச்சிருந்தாரு. அங்க இருந்த ட்ரைனிங் தான். எங்க வாத்தியார் காட்டாரு, ஏண்டா என்னடா 12 பிள்ளைகளை உங்க அப்பா பெத்தாரு இப்படி சார். எங்க அப்பா ஒரு யதார்த்தவாதி சார். ஆமா, குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா. குடும்பத்தை உருவாக்க சொன்னால் எல்லாம் கிலோ கணக்கில் அரிசி தான் வாங்குங்க வீட்டில். எங்க வீட்டில் உப்பே ஒரு நாளைக்கு 1.25 கிலோ ஆகும். இப்படி திருவிழாதருக்கெல்லாம் கிளம்புனோம்னா ஒரு தாய் மக்கள் திருவிழாவில் இருக்கேன் பூரா பார்ப்பேன். என்னடா 4 ஊர் சேர்ந்து ஒன்னா வருது. ஐஸ் கிடக்குற ஐஸ் ஐஸ் ஐஸ்னு வராரு. எப்பா ஐஸ்? ஏய் வேணாம்டா, தாங்காதுடா. ஐஸ் ஃபேக்ட்ரியை தாண்டா உண்டு பண்ணனு அப்படின்ட்டு 2 ஐஸை வாங்கி எங்கள் பெரிய நண்டை கொடுப்பாரு. அவர் 4 சப்பு சப்பி அடுத்தண்ணே, அவர் 4 சப்பு சப்பி அடுத்து, அப்படி 4 சப்பி ஏன்ட்ட வர வேற பெரிய குச்சினே வரும். 1 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்லேருந்து 4 அதிகாரி வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. இது வேணாங்க, இப்படியா வரிசையாக அடுத்தடுத்து ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இடையில கேப்பு விடுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க புத்திமதி சொன்னதுக்குன்னு போயிட்டார். வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தார். கதவை திறந்தாருவார். மணி நைட்டு 9 மணி. பூரா படிக்கல மாதிரி வரிசையாக நெருக்கி படுத்து கிடந்தாங்க. இங்கே வாமா, ஏமா அக்கப்போர் பண்ணுற, ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இடையில கேப்பு விடணும் மாமா. உனக்கு அங்கே போடுமா, உனக்கு இங்கே போடு, நடுவில் பாய வரி தொப்புன்னு லைட் ஆஃப் பண்ணாருவார். 10 மாதம் கழிச்சு ரெட்டை. சார் இப்போ இந்த பழனி அரட்டை அரங்கத்துக்கு வர்றப்போ கூட எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, ஏங்க பழனியில் அரட்டை அரங்கம் நடக்குன்னா குடும்பத்தோடு போகலாம்னு. வேணாமா, குடும்பத்தோடு கிளம்பணும்னு போய் 4 ரயில் விட்டாலும் ரயிலுக்கு பின்னால் பாதி பேதி ஒடியாரண்ணே பேசாமல் விட்டு இந்துக்களை நம்ம குடும்பத்துக்காக ஒரு அரட்டை அரங்கத்தை போட சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்து எவ்வளவு கஷ்டம் இருக்குது நஷ்டம் இருக்குது சார். இந்த 1000 கல்யாணம் பண்ணி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க சார். எங்கள் அம்மா 9000 பொய் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு முன்னால் 9 பேர் பூரா கல்யாணம் பண்ண வச்சுட்டு எனக்கு கல்யாணம். ஏண்டா கல்யாணத்தை முடிச்சுக்க சட்டு புட்டுன்னு, பொண்ணை நான் பார்க்குறியா இல்லை நீ பார்க்குறியா? நான் பார்க்கட்டேன். இல்லைம்மா, குடும்பம் நடத்த போகிறது நானே பார்த்துக்கிறேன்ட்டு டக்குன்னு மதுரைக்கு போனேன் சார். ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே அடாடாடாடாடா, உண்மையிலே அப்படியே நம்ம தமிழ் கலாச்சாரத்தை கடைபிடிக்கிற ஒரு பொண்ணு அழகாக போய்க்கிருந்துச்சு. ஆஹா, மதுரை மீனாட்சியே கண்ணை திறந்துட்டாங்கன்னு அப்படியே போனேன் சார். என்னடி ராக்கம்மா வல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அப்படின்ட்டு போனேன். திரும்பமான வாக்குறேன், திரும்பவே இல்லை. அது மதுரை டவுன் ஹால் ரோட்டில் நேராக மீனாட்சி அம்மன் கோயில் நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. சரி போகட்டும் போட்டு, என்ன கோயிலுக்கு தானே போவாங்கன்ட்டு கோயிலுக்கிட்ட போய் பிடிக்கலான்னு பார்த்தேன். உள்ளே போயிட்டாங்க சார். சரி போட்டு போய் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வரட்டேன், அப்புறம் நேராக பேசிக்குவோம்ட்டு அப்படி கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டு திரும்பினாங்க பாருங்க. அப்போ தான் தெரிஞ்சு யாருன்னு. ஊரோரம் புளியமரம் ஒளிச்சுக்கிட்டா சல நான் பிறந்தது மதுரையில் மாறினது பம்பாயில் அப்படின்னு. ஏய் என்னன்னுச்சு கொய்யாலன்னு அங்கே பிடிச்ச ஓட்டணும். ட்ரெயின் பஸ்ஸை எதுவும் பிடிக்கல சார். பின்னங்கால் பட்டறையில் அடிக்க திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தான் வந்து நின்னேன். நம்மள்கிட்ட போய் சொன்னேன், அம்மா பெத்துட்ட, உங்களே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தோழனுமா, நீயே பார்த்து முடிச்சிடுமான்னு. எங்கேயும் போவேனா,
என் தம்பி மக அழகா லட்சணமாக இருப்பா, கட்டிக்கிட்டீன்னா நம்ம குடும்பம் மாதிரியே நீயும் சந்தோஷமாக இருக்கலாம்டானுச்சு சார். ஒன்றும் பேசலை. பேசாமல் எங்கள் தாய் மாமனை பொண்ணை முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு 11 வருஷம் ஆயிடுச்சு சார். அடிக்கடி கரண்ட் கட்டாங்க. கரண்ட் கட்டானா டப்புன்னு வெளியே கிளம்பிடுவேன். இதே ஒரு வயதை விட்டு மாதிரி அடுத்த வரவில் அப்புறம் பார்ப்பேன் பொறிச்சு தள்ளுறதா அப்படின்ட்டு இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படியே ஒரு இன்பமான வாழ்க்கை அடைய முடியலன்னு ஒரு சின்ன விரக்தி இருக்குது. எங்கே போயிட போகுது இந்த உலகம்? அடுத்ததில் பிக்கப் பண்ணி ஒரு சூப்பரான என்ஜாய் பண்ணக்கூடிய இளைஞனா பிறந்து எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் சார். அரட்டை அரங்கத்தில் சிந்திக்கவும் வைக்க வேண்டும், சிரிக்கவும் வைக்க வேண்டும். எல்லாரையும் சிரிக்க வச்சு என்னையும் சிரிக்க வச்சிங்க. வாழ்க. ஹரி சிவஹரி என் பேரு மலை. அண்ணாவள மாதிரில நான் பேசுறதுல இருந்து தெரியல நான் அடுத்த ஜென்மத்துல நடிகராக போறேன்னு. ஏன் நடிகரா பிறக்கணும் தெரியுமா சார்? புகழ் பணம் ஊரை வேற ஜாலியா சுத்தி பார்க்கலாம் சார். அம்மா அப்பா சொன்ன கேக்குறோமா? டீச்சர் சொன்ன கேக்குறோமா சார்? ஆனா இதே நடிகர்கள் சொன்ன கேக்குறோம்ல. நடிகர்களால சிரிக்க வைக்க முடியும், அழ வைக்க முடியும், சிந்திக்க வைக்க முடியும். சார் நீங்க எல்லாம் படிச்சுதான் டாக்டர் வக்கீல் எல்லாம் ஆக முடியும். நடிகர்கள் அப்படி இல்ல. நினைச்சா ஒரு பிள்ளை டாக்டர், ஒரு படத்துல வக்கீல், ஒரு படத்துல போலீஸ் ஆகும் சார். பட்ட கிளம்புறாங்களே. நீங்க எல்லாம் மிலிட்டரிக்கு போய் தான் துப்பாக்கி எடுத்து குண்டெல்லாம் போட்டு சண்டை போட முடியும். ஆனா நடிகர்கள் அப்படி இல்ல. நினைச்சா படத்துல துப்பாக்கி எடுப்பாங்க, சுடுவாங்க, போக்கிட்டே இருப்பாங்க சார். சார் எல்லாரும் பயந்து பயந்து தான் லவ் பண்ணாங்க. ஆனா நடிகர்கள் தைரியமான படத்துல லவ் பண்ணுவாங்க சார். சார் 40 வயசுக்காரங்க 16 வயசு பொண்ணோட டான்ஸ் ஆட முடியுமா? ஆனா இதே நடிகர்கள் டான்ஸ் ஆடுறாங்களே. 50 வயசுக்காரங்க காலேஜுக்கு போக முடியுமா? ஆனா இதே நடிகர்கள் போறாங்களே. சார் ஒரு சின்ன கிராமத்துக்கு போங்க, ஒரு தலைவர் போட்டோ காட்டி இது யாருன்னு கேளுங்க, என்ன பதில் வரும்? தெரியாதுன்னு வரும். அதே மாதிரி ஒரு நடிகர் போட்டோ காட்டி யாருன்னு கேளுங்க, டக்குன்னு பதில் வரும் சார். சார் அதுக்கு நடிகர்கள் வாழ்க்கையில கஷ்டமே இல்லைன்னு யார் சொன்னது? எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் தான் இருக்கு. நடிகர்கள் கஷ்டப்படுற அளவுக்கு புகழ் பணம் இதெல்லாமே கிடைக்கிறது சார். இதெல்லாம் புகழோட அடையாளம் சார். இந்த புகழெல்லாம் ஈஸியா பெறணும்னா ஒரே வழி, தனி வழி, அது வழி, அதுதான் நடிகராகிற வழி. அதனால அடுத்த பிறவிலையாவது ஆசை நிறைவேறதுக்கு சிறந்த நடிகராகவும் சிறந்த நடிகர் உருவாக்கிட்டு இருக்க நீங்க என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க சார். நல்லா தம்பி, நீ நாளைக்கு நடிகனா பிறந்துடுற, நீ ஹீரோ ஆயிட்டான்னு வச்சுக்க. யாரை ஹீரோவை தேர்ந்தெடுப்ப? இன்னைக்கு ஸ்ரேயா. ஸ்ரேயாவா? நேத்து கேட்டேன் நமிதாண்ணா. நேத்து நமிதான், இன்னைக்கு ஸ்ரேயாங்கிற சார். எங்க படத்துல 2 ஹீரோயின் சார். அட்லி சக்க, நீ மகா நடிகன் ஆயிருவடா. அடுத்த பிரிவில் நடிகன் ஆகணுன்ற, ஏன் இந்த பிரிவில் நடிகன் ஆக விரும்பலையா? சார் எங்க அம்மா இந்த பிறவில பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க. அதனால எங்க அம்மா ஆசையை இந்த பிறவில நிறைவேற்றிட்டு அடுத்த பிறவில நான் நடிகராகிறேன் சார். உன்னுடைய ஆசை இருந்தா கூட அந்த ஆசைகளை ஒதுக்கி வைத்து விட்டு பெற்ற தாய் என்னுடைய அம்மாவுடைய ஆசையை தான் நிறைவேற்றி வைப்பேன்னு நினைக்கக்கூடிய அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். வாழ்க. சார் நானும் என் ஃப்ரெண்டு கோபாலும் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒன்றா படித்தோம். ஒரே பெஞ்சு பக்கத்தில் உட்காருவோம். அவ்வளோ நெருக்கம் பாருங்க. பரீட்சை வந்துச்சு. பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு போனேன். என் மகனே எத்தனாவது ரேங்கடான்னு கேட்டார். எப்பா ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னேன். அப்போ கோபால் எத்தனாவது ரேங்கடா? எப்பா கோபாலும் ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னேன். உடனே அது எப்படி 2 பேர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும்? குர்ரா ரேங்க் கார்டுன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு 5 10 2 3 ஏடா மொத்தத்தையும் குண்டாலும் 35 வரலையாடா, நீ எப்படி ஃபஸ்ட்டுன்ன? இல்லைப்பா கோபாலு முன்னாடி இருந்து ஃபஸ்ட் ரேங்கு, நான் பின்னாடி இருந்து ஃபஸ்ட் ரேங்குப்பான்னு. உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அடித்து முதுகுத்தோலெல்லாம் பேத்துட்டாரு. இதுவே ஒரு அமெரிக்காவாக இருந்தால் என் மேலே கை வைக்க முடியுமா?
ஒரே போனுதேன் தூக்கி உள்ள விட்டுருவாங்க. அண்ணா நீங்க பின்னால இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்னா நீங்க லாஸ்ட் ரேங்க்னு அர்த்தம்னா. தம்பி நானும் உன்ன மாதிரி இருக்கிறப்ப டாக்டர் ஆகுந்தே வந்தேன். இப்போ கம்பவுண்டர் கூட ஆக முடியல. நீ என்ன மாதிரி காலேஜுக்கு வந்தா தானே தெரியும். உட்கார்றா பேசாம. இங்கெல்லாம் நம்மெல்லாம் ஒரு ஆண்டை கிடக்க எத்தனை ஆண்டு கிடக்க வேண்டியது தெரியுமா? காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு. இன்னும் பாருங்க நம்ம பயிலுக முதல் பக்கம் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பான். காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழு ஆண்டு மனிதத்தன்மையற்ற செயல் எழுதி வச்சிருப்பான் சார். அவ்வளோ கஷ்டம் சார், ஒரே தொல்லை சார். இங்கெல்லாம் காலேஜ் டிகிரி வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? 2081 கிளாஸ் அட்டன் பண்ணணுமா, 1501 நாள் காலேஜுக்கு போகணுமா, 211 ஹவர்ஸ் ஆஃப் லேபு, 132 இன்டர்னலு, 44 எக்ஸாமு, 15 வைவா, 4 வருஷம் 8 செமஸ்டர், கடைசியில் கொடுக்கறது ஒத்த டிகிரி சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா நீங்க இத்தனை இதை கணக்கு போட்ட நேரத்துல உட்காந்து படிச்சா இந்நேரம் எவ்வளவு முன்னேறி இருக்கலாம்ண்ணா. ஆனா அங்கெல்லாம் பாருங்க படிக்காமையே ஏரோப்ளேன்ல ஓடுறான், கப்பல்ல ஓடுறான். நம்ம இன்னும் மாட்டு வண்டியில சார் போய்கிட்டு இருக்கோம். அண்ணா படிப்பு பத்தி இவ்வளவு கஷ்டம்னு சொல்றீங்கல்ல, இப்ப நீங்க என்னங்கண்ணா படிச்சிட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேம்மா. அப்புறம் ஏன்னா படிப்பு இவ்வளவு கஷ்டம்னு சொல்றீங்க? போய்கிட்டு இருக்கேன்னு தானே சொன்னோம், படிக்கிறேன்னு சொன்னோம்மா. நான் எழுதின பேப்பரு ஏன் முன்னாடி ஒரு வாத்தியார் உட்காந்து திருத்தினாவில் நீ பாஸ் போடுறியா பெயில் போடுறியான்னு தெரியும். நான் எழுதுறது திருச்சி போகுமா, திருச்சியிலேருந்து மதுரை போகுமா, மதுரையிலேருந்து தேனி போகுமா, தேனியிலேருந்து திண்டுக்கல், இதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்கு ஒரு ரவுண்டு போகுமா. பொண்டாட்டிக்கு வாத்தியாருக்கு சண்டை வந்திருக்கான். பொண்டாட்டி வீட்டில் வாத்தியாரை கழிச்சிருக்கான். வாத்தியார் ஏன் பேப்பரை கழிச்சிருவாரு. தம்பி ரமேஷ், உன் முன்னாலேயே உன் பரீட்சை பேப்பரை திருத்தினாலும் நீ வாங்குற மார்க்கு 13 தான். அதை எங்கே திருத்தினா என்ன? படிக்கவா ஓர? கிளாஸ்ன்னு ஒரு வச்சிருப்பாங்க பாருங்க. பொண்ணுங்கள்லாம் அந்த பக்கம், பையங்கள்லாம் அந்த பக்கம், நடுமை பாடர் வேற. இப்படிலாம் இருந்தால் எங்கே சார் படிப்பு வரும்? ஆனால் அங்கெல்லாம் பாருங்க ஒரு பெஞ்சில் அங்கிட்ட ஒரு பிகரு இங்கிட்ட ஒரு பிகரு, நடுமை உட்காந்துட்டு குஜாலா படிக்கலாம் சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா இங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் கொண்டு வராங்க, அங்க சேர்த்து துப்பாக்கியும் கொண்டு வராங்கண்ணா. இது டீச்சரையும் சுடுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களையும் சுடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையா படிங்கண்ணா. இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிகரா சார், பூரா சப்ப பிகர் சார். ஆனா அங்கெல்லாம் பாருங்க சப்ப மூக்கா இருக்கும். மூக்கு மேல நான் லாரி போன மாதிரியே இருக்கும். ஆனா என்ன பிகரு, என்ன வாழ்வு. பிறந்தா சார் அங்க பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல நின்று ஒரு பிள்ளைய பார்த்து ஹாய் என்னன்னா என்ன மறு நிமிஷமே மஞ்சத்தாளி எடுத்து கட்டான்றிருக்கான். ஆனா அங்கெல்லாம் ஹாய் சொன்னா ஹாய் சொல்லுவாங்க, ஹாய் சொன்னா முத்தம் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணணுமா? ஆனா அங்க கல்யாணமான பொண்ணை கூட காதலிக்கலாம் சார். இதெல்லாம் பாத்ரூம்னு ஒன்று கட்டி வச்சிருக்காங்க. பார்க்காத ரூமுக்கு பேர் பாத்ரூம்பா சார். ஆனால் அங்கெல்லாம் என்னென்ன பாத் இருக்கு தெரியுமா? ஆயில் பாத் இருக்கு, சன் பாத் இருக்கு. நம்ம அக்கா மக்கள்லாம் காலையில் 8 மணிக்கு ஒரு கர்ச்சிப்பை 2ஆ கிழிச்சு ஜக 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 ஜகன்னு போவாங்க சார். அங்கே பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். இதெல்லாம் பாருங்க, நம்மெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கல்யாணம் பண்ண முடியுது. அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க 2 கல்யாணம். 2 கல்யாணம் என்னன்னு கேட்குறீங்களா? 1 முத கல்யாணம், உயிரோடு இருந்தா 60ஆம் கல்யாணம். ஆனால் அங்கே முந்தானேத்து ஒரு பேப்பர் படித்தேன் சார். 86 வயசு கிழவன் தலையெல்லாம் ஆடுது, 76 கல்யாணம் பண்ணியிருக்கான். கொடுத்து வச்சவன் சார், கொடுத்து வச்சவன். பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் அமெரிக்காவில் போய் பிறக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவனுக்கு பேரனா வச்சு பிறக்கணும். தம்பி ரமேஷ், வெளிநாட்டில் 75 கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைய 4 தான் இருக்கேன். ஆனால் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணாலும் 2.5 டஜன் போயிருதே. அங்கெல்லாம் சிக்கலாக இருக்குது. என்னப்பா அங்கே போனால் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், அங்கே போனால் அமெரிக்கான்ற
இங்க இந்தியாவுல இருந்தீங்கன்னா இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல கல்யாணம் பண்ணானா ஓம் பொண்டாட்டி இருப்பா. அங்க கல்யாணம் பண்ணா ஓம் பொண்டாட்டி. ஃப்ரிட்ஜை திறந்தா நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனால் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், தண்ணி இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் பாருங்க, ஃப்ரிட்ஜை திறந்தா பீர் இருக்கும், ஜின்னு இருக்கும். என்னமா வாழ்றான் பாருங்க சார். எங்கள் சித்தப்பா வீட்டில் 12 பிள்ளைய அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. பீரு கீர் இருக்குமான்னு டப்புன்னு கதவை திறந்தேன் பாருங்க, உள்ள கடைசி போய் படுத்திருந்தேன். எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு கேட்டேன், என்ன சித்தப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கடைசி போய் படுத்திருக்கான்னு. அதை வேற முன்னலப்பா கெட்டு போக வேணான்னு உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னாரு. பேசாம உங்க சித்தப்பனை தூக்கி உள்ள வச்சிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது. அதனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா சார், பிறந்தா சார், எங்க அப்பா எங்க அம்மா ஆயா பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாரும் குடும்பத்தோட போய் அங்க பிறக்கணும் சார். நான் சைட் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைய அங்க பிறக்கணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் சார், அவன் அப்ப மட்டும் அங்க பிறக்கக்கூடாது சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா நீங்க அமெரிக்கால பிறந்தீங்கன்னா நீங்க வேணா ஜாலியா இருப்பீங்க. அமெரிக்கால இருக்கிற பூரா தொல்லை பிடிச்சு தானே அலைவியா. யார் நாசமா போனா என்ன, நான் ஜாலியா இருந்தா போதும் நினைக்கிறேன். நான் மட்டும் ஜாலியா இருந்தா போதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்ன மாதிரி ஆளு இந்தியாவில பிறக்காம அமெரிக்கால பிறக்கிறது நல்லது. ஐயா இவங்கெல்லாம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க. நான் விவேகானந்தரா பிறக்கிறேன், அரசியல்வாதியா பிறக்கிறேன் சொல்றாங்க. அதெல்லாம் அடுத்த பிறவில தானே. இந்த பிறவில என்னத்தை சாதிச்சாங்க? நம்மளா இருந்து சந்தோஷப்பட்டு வாழணும். அதுக்கு நான் ஒரு கவிதை சொல்றேன் சார். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. அந்த வீணை மீட்க தெரியாதன பத்தி நம்ம எதுக்கு சார் கவலைப்படணும், கஷ்டப்படணும், வேதனைப்படணும்? என்ன பாருங்க, நான் எவ்வளோ அழகா இருக்கேன். நானே இவ்வளோ அழகுனா எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, ஏங்க சார் நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் எவ்வளோ அழகு சார். நான் அந்த அழகான பூந்தோட்டத்துல நந்தவனத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐயா இப்ப ரோட்ல ஒரு வாழைப்பழத்தோல் கிடக்குது. மனுஷன் 3 விதமா சிந்திப்பியான். என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னன்னு போறவன்னு இருக்கிறியா, யாரு வழுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதை எடுத்து ஓரமா போடுறவனு இருக்கான்ல சார். எனக்கு தேவை அந்த எடுத்து ஓரமா போடுறவனோட எண்ணம் தான் சார் எனக்கு தேவை. எல்லா விஷயத்திலையும் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க படுற சந்தோஷத்துல நான் சந்தோஷப்பட்டு வாழ்ந்து இப்பிறவியே சாதிச்சு காமிப்பேன் சார், சாதிச்சு காமிப்பேன். சபாஷ்.